வணக்கம். நமது ஆர்ஆர் யாத்ரா யூடியூப் சேனல் வழியாக நமது தேசத்தினுடைய முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் இதிகாச முக்கியத்துவமான இடங்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் பாரத தேசத்தினுடைய தென் பகுதியான தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரை சாலையை பார்வையிடுவதற்காக நமது பயணத்தை தொடங்கினோம். இதில் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையிலே பாண்டியர்கள் மற்றும் சோழர்களுடைய துறைமுக பட்டணங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே சமீப காலத்திலே ஆரம்பித்து அடுத்தடுத்து துறைமுக பட்டணங்களை பார்க்கலாம் என்று நாங்கள் யோசனை செய்தபோது முதலிலே சோழர்களுடைய காலத்திலே அது சாதாரண ஒரு கிராமமாக இருந்து தஞ்சையை ஆண்ட நாயக்கர்கள் காலத்திலே அது ஒரு துறைமுகமாக மாறி பின்பு தஞ்சை நாயக்கர்களுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின் காரணமாக டேனிஷ் அரசாங்கமானது மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தையும் துறைமுக நகரத்தையும் அங்கே உருவாக்கியது. அந்த டேனிஷ் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த தரங்கம்பாடி கோட்டையையும் துறைமுகத்தையும் பார்வையிடுவதற்காக இப்பொழுது நாம் தரங்கம்பாடி நோக்கி நமது பிரயாணத்தை தொடங்கியுள்ளோம். இந்த தரங்கம்பாடியானது இங்கிருந்து நமது கிழக்கு கடற்கரை சாலையை பயணித்தால் வேளாங்கண்ணி, காரைக்கால் தாண்டி நாகப்பட்டினத்திலிருந்து பயணித்தால் தரங்கம்பாடியை அடையலாம். தரங்கம்பாடி, பூம்புகார் இரண்டுமே அருகருகே அமைந்த துறைமுக பட்டணம். பூம்புகாரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்ப்பது தரங்கம்பாடி கோட்டை. டேனிஷ் டச்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டையும் நகரமும். கிட்டத்தட்ட இந்த கோட்டைக்குள்ளே வந்துவிட்டால் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பு அமைந்த டேனிஷ் கலாச்சாரத்திலே அமைக்கப்பட்ட அவங்களுடைய கட்டடக்கலைகள் நிறைய இன்றும் இருக்கின்றன. அவை பராமரிக்கப்பட்டும் வருகின்றது. சில கட்டிடங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது. நல்ல ஒரு அருமையான வீதிகள், குறுக்கும் நெடுக்கும் நல்ல யோசனையோடு அமைக்கப்பட்ட வீதிகள். அந்த வீதிகளே இப்போவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றது. நல்ல சுத்தமான சூழ்நிலையில் அந்த தரங்கம்பாடி கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நகரானது பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இதில் இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒவ்வொரு பில்டிங்காக பார்த்துட்டு வரோம். ஸ்கூல்ஸு, காலேஜு, சர்ச்சு. அதுக்கடுத்து அப்படியே போயாச்சுன்னா அந்த தரங்கம்பாடியினுடைய டேனிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த கவர்னருடைய மாளிகை அடுத்து வரப்போகுது. இது அந்த தளபதிகள் தங்கியிருந்த மாளிகைகள். இதுதான் இங்கே டேனிஷ் அரசு நிறுவுவதற்கு காரணமாக இருந்த வியாபாரி. இதுக்கு அடுத்தபடியாக டேனிஷ் கவர்னருடைய மாளிகை இருக்குது. நம்ம இப்போ நம்மளுடைய வாகனம் டேனிஷ் கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தரங்கம்பாடி நகரம் நல்லா சுற்றுலாத்தலமாகவும் மட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. பொல்யூஷன் கிடையாது, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம தரங்கம்பாடி கோட்டையை அடைந்து விட்டோம். இந்த கோட்டையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இது
3 பக்கம் தரையாலும் 2 பக்கம் தரையாலும் 2 பக்கம் கடலாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த கோட்டையினுடைய 2 பக்கம் கடல் கரை, அந்த மாதிரியான சூழ்நிலையில் அமைச்சிருக்காங்க. நல்லா அருமையான இடம். இந்த அந்த காலத்தில் வந்து கப்பல்கள் வந்து இந்த கோட்டைக்கு உள்ளே, கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் கோட்டைக்கு உள்ளே வந்துடுமா. அந்தளவுக்கு கடலை ஒட்டி கோட்டையை அமைத்து, கோட்டை மதில் சுவருக்குள் கடல் தண்ணீர் இருக்கின்ற அளவுக்கு பிளான் பண்ணி அந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. கப்பல்கள் வந்து கோட்டைக்கு உள்ளே வந்து சரக்குகளை ஏற்றி இறக்கக்கூடிய வசதி வச்சுருந்துருக்காங்களாம். இப்போ அந்த மதில் சுவர்கள் கடற்கரையில் இருக்குது. பட்டு அந்த கடற்கரையை ஒட்டி இருந்த கோட்டைகள் வந்து கொஞ்சம் காலத்தின் கட்டாயத்தினால் அழிவு பெற்றுள்ளது. இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஒரு ஆளுக்கு 25 ரூபா. அதே மாதிரி கேமரா கொண்டு போனால் தனியாக 50 ரூபா ஃபீஸு. கேமரா இல்லாமல் நம்ம மொபைலில் வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கு காசு கிடையாது. கேமரா கொண்டு போனால் தனியாக 50 ரூபா கொடுக்கணும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு கோட்டைக்கு உள்ளே போக போகிறோம். இதுதான் கோட்டையினுடைய முகப்பு. அந்த கோட்டை சுவர்களை ஒட்டி நிறைய சிறிய அறைகள் இருக்கின்றன. வெடிமருந்துகள் வைக்கக்கூடிய அறை, அந்த மாதிரி சாப்பாட்டு ஜாமான்கள் சேகரித்து வைக்கக்கூடிய அறை, அதுக்கடுத்து வந்து வீரர்களுக்கு தேவையான மருந்து, அந்த வீரர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை, இதெல்லாம் வந்து கீழ்த்தளத்தில் எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே இன்றைக்கி வந்து தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டுட்டு வருது. கீழ்த்தளத்தில் வந்து மொத்தம் 26 அறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அறையும் சமையலறை, பிறகு சமையலுக்கு வேண்டிய ஜாமான்கள் வைக்கக்கூடிய அறை, அதுக்கு பிறகு நம்ம மருத்துவம், அதுக்கடுத்து வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த மதுபானங்கள் வைக்கிறதுக்கு தனியாக அறை, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வெடிபொருள்கள் வைக்கிறதுக்கு. அது போக வியாபாரத்திற்காக கொண்டு வந்து கப்பல் மூலமாக இறக்கக்கூடிய அந்த ஜாமான்களை அடுக்குவதற்கு பெரிய குடோன்கள், ஒரு 3-4 குடோன்கள், அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து குடோன்கள். இங்கே வந்து ஜாமான்களை இறக்கி பாதுகாத்து இங்கேருந்து வெளியில் போகுது. அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார நகரமாகவும் பிறகு துறைமுக நகரமாகவும் இருந்திருக்குது. இது வந்து தஞ்சை நாயக்கர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த பகுதி. அவர்களோடு வியாபார ஒப்பந்தத்தின் காரணமாகவும் தங்கள் பொருள்களை பாதுகாத்து கொள்வதற்கும் வந்து கோட்டை கட்டிக்கொள்ளவும் அனுமதி பெற்று டேனிஷ்காரர்கள் அமைத்த கோட்டை இது. இந்த கோட்டையினுடைய பாதுகாப்பிற்காக மட்டும் ஒரு சிறு படைகளை அவர்கள் வைத்து கொள்ளலாம். மற்றபடி இவர்களுக்கு முழுக்க வந்து இவர்கள் தஞ்சை நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டிலே இங்கே வியாபாரத்திற்காக தங்களுடைய பகுதியை அமைத்து கொண்டார்கள். இங்கே வந்து அவங்க வந்து சிவில் சர்வீஸ், அதாவது என்ன அப்படின்னா இராணுவம் இல்லாத, படைகள் இல்லாத மற்ற விஷயங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது படை வீரர்கள் தங்குவதற்கான அறை. இதில் வந்து அவங்க வந்து தஞ்சை நாயக்கர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய படை இங்கே இருந்திருக்கின்றது. ஒரு சிறு படை, தஞ்சை நாயக்கர்களுடைய படை இங்கே இந்த துறைமுக நகரத்திற்கு பாதுகாப்பிற்காக அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாளிகைகள் உண்டு வெளியில் கடற்கரையில். அதில் வந்து கவர்னர் மாளிகை அப்படின்ட்டு ஒன்றும், கலெக்டர் மாளிகைன்னு ஒன்றும். அந்த கலெக்டர் மாளிகைங்கிறது வந்து நம்ம டேனிஷ்காரர்கள் அவர்களுடைய இந்த பகுதி, அவர்களுடைய அந்த உள்ளாட்சி நிர்வாகத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட அதிகாரி கலெக்டர். கவர்னர், அதாவது ஆளுநர் என்பவர் வந்து
தஞ்சை நாயக்கர்களால் நியமிக்கப்பட்ட அவருடைய அனுமதியோடு நியமிக்கப்பட்ட இந்த பகுதியை வந்து 2 அதிகாரிகள் கூட்டாக நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள். தஞ்சை நாயக்கர்கள் சார்பாகவும் ஒரு அதிகாரி, இவர் தச்சுக்காரர்கள் சார்பாகவும் ஒரு அதிகாரி. ஆக 2 நாயக்கர்கள் சார்பாகவும் தச்சுக்காரர்கள் சார்பாகவும் 2 அதிகாரிகள் இந்த நகரத்தை நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மாளிகைகள்லாம் இன்றைக்கும் வெளியில் இந்த கோட்டைக்கு வெளியில் இருக்குது. கோழிகள் வளர்க்கும் அறை, அதான் என்னென்ன வேணுமோ எல்லாமே அதில் வச்சுருந்துருக்காங்க. வீரர்கள் தங்குறது, கோழிகள் வளர்க்குறது, இதே மாதிரி நிறைய அறைகள் இருக்குது. இது வந்து கீழ்த்தளம், கோட்டையினுடைய கீழ்த்தளம். இதை பார்த்துட்டு அப்படியே வந்தேன்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்த தளம் வந்து கோட்டை நிர்வாகத்திற்கான தளம் வந்து மேல் தளம். அந்த மேல் தளத்திலிருந்து பார்த்தோன்னா முழு கோட்டையினுடைய பகுதியும் நமக்கு தெரியும். நிறைய அறைகள் இருக்குது. சமையல் பொருட்கள் அறை, பீர் மற்றும் ஒயின் அறை, இதில் வந்து நிறைய ரூம்ஸ் உள்ள. இப்போ வந்து கோட்டையினுடைய அடுத்த கட்ட பகுதிக்கு போக போகிறோம். இது வந்து கோட்டையினுடைய கீழ் பகுதி, தரைத்தள பகுதி. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பகுதி நம்ம இப்போ போகிறோம். இது வந்து கோட்டையினுடைய இன்னொரு பகுதியில் அந்த சரக்குகள்லாம் கையாளக்கூடிய குடவுன்கள். ஆமாம், கிட்டங்கி அறைகள், பெரிய பெரிய குடோன்கள். இது வந்து கப்பலில் வர்ற அந்த பொருள்களை, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களை இல்லாட்டி கப்பலுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள்களை வந்து பத்திரப்படுத்தக்கூடிய இடம். இதெல்லாம் உள்ளே வந்து பெரிய பெரிய ஹால்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து கோட்டையினுடைய மேல் தளத்திற்கு செல்லக்கூடிய பகுதி. இந்த மேல் தளத்தில் வந்து கோட்டையினுடைய அதிகாரி அலுவலகம் மற்றும் அதிகாரிகள் தங்கக்கூடிய இடம், படை தலைவர்கள் தங்கக்கூடிய இடம்லாம் வந்து மேலே இருக்குது. இந்த மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், நிர்வாக பகுதியெல்லாம் மேலே. இதுக்கு முன்னாடி வந்து கடல். அந்த கடல் வந்து இப்போ வந்து கோட்டையினுடைய பெரும்பகுதி அரிச்சிருச்சு. கடல் அரித்தது போக மிச்சம்தான் இப்போது கோட்டை இருக்குது. அங்கே கோட்டைக்கு மேலே வந்து நிறைய பீரங்கிகள்லாம் வச்சு பராமரித்ததுக்கான இடங்கள் இருக்குது. இப்போ 1-2 பழைய பீரங்கிகளும் வச்சுருக்காங்க. இதுதான் கோட்டையினுடைய கடல்லிருந்து பார்த்தா இந்த பகுதி முகப்பு பகுதி. இது கோட்டையினுடைய அலுவலகம் மற்றும் அதிகாரிகள் தங்கக்கூடிய பகுதி. இப்போ நீங்கள் பார்க்குறது தரங்கம்பாடி பழைய கலெக்டர் பங்களா. இது வந்து அவங்க டேனிஷ்காரர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரி தங்கக்கூடிய பங்களா, அலுவலகம், கலெக்டர் பங்களா. இது இப்போ வரைக்கும் கலெக்டர் பங்களாவாக இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இது வந்து இப்போது தனியார் நிறுவனம் வந்து லீஸுக்கு எடுத்து அதை வந்து இப்போ வந்து ஹோட்டலாக பயன்படுத்திகிட்ருக்காங்க, விடுதியாக. நம்ம போன தங்கலாம் ஒரு நாளைக்கு
தங்குறதுக்கு வந்து மினிமம் 5000 ரூபாயிலேருந்து ரூம் வாடகைகள் ஆரம்பிக்குது. இது வந்து கோட்டையினுடைய முழு தோற்றம். வெளியிருந்து பார்த்தா கோட்டை அப்படி தான் தெரியும். இது வந்து தரங்கம்பாடியினுடைய கவர்னர் மாளிகை. கவர்னர்னா அதாவது ஆட்சியாளர், இந்த பகுதியினுடைய ஆட்சியாளர். இது வந்து கொஞ்ச காலம் வந்து நாயக்கர்களுடைய பிரதிநிதிகள் வந்து இங்கே இருந்து இந்த இடத்த பராமரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து டேனிஷ் அந்த இது அவங்கள்ட்ட வியாபாரிகள்கிட்டயே வந்து அதை ஒப்படைச்சிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. டேனிஷ் கவர்னர்களும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, நம்ம நாயக்கர்களுடைய அதிகாரிகளும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து அவங்க டேனிஷ் போர்ட் அவங்களுடைய மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்தில் அவருடைய ரூல், அதாவது அவங்க அதிகாரம் பண்ணின ஆட்சி பண்ணின அந்த வரலாற்று மிச்சங்கள், பிறகு அவங்க வந்து மெர்ச்சன்ட் அவங்க வியாபாரம் பண்ண அந்த வியாபாரம் பண்ண அந்த வரலாற்று நினைவுகள்லாம் நிறைய இருக்குது. அவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண பொருள்களையும் வச்சுருக்காங்க, அவங்க அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ண பொருள்களையும் வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் தஞ்சை பகுதியிலிருந்து இந்த நமது கலாச்சார பொம்மைகள்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான பொருள்கள்லாம் வெளிநாடுகளுக்கு இந்த பகுதி மூலமாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அங்கே வெளிநாடுகள்லேருந்து நிறைய பொருள்கள் இங்கே இம்போர்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எப்படி எப்படி பொருள்கள்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு, அங்கேருந்து என்னெல்லாம் வந்துச்சு, அதே மாதிரி ஸ்பைஸு, பிறகு வாசனை திரவியங்கள்லாம் நிறைய அங்கேருந்து இங்கே வந்தது. நம்ம பகுதிகளிலேருந்து நிறைய உணவு உணவு தானியங்கள், மூலிகைகள்லாம் நிறைய இங்கேருந்து வெளியில் போயிருக்கு. இந்த முத்துக்கள், பவளங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆன அந்த இதெல்லாம் என்னென்ன அந்த காலத்தில் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாடலுக்கு வச்சுருக்காங்க. அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து என்ன இம்போர்ட் பண்ணாங்க நம்ம தேசத்துக்கு அப்படின்ட்டு அதையும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் மட்டுமே நம்ம பார்க்கணும், எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. யாராவது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அங்கே தங்கி ஆய்வு பண்ணால் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி அங்கே மியூசியம் வந்து நல்லா அருமையாக பராமரிச்சிட்ருக்காங்க. அது நமது தொல்லியல் துறையும் டேனிஷ் தொல்லியல் துறை ரெண்டும் சேர்ந்து இந்த மியூசியத்தை பராமரிக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வரலாற்று தகவல்கள் நிறைய கிடைக்கும். அந்த கோட்டையினுடைய மேலே இருந்து நம்மள அந்த கடல் பகுதியை வந்து விசிட் பண்ணலாம். நல்லா அழகாக இருக்கும். அந்த கப்பல்கள் வந்து போன இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் கூட அந்த கடலுக்கு உள்ள அந்த கோட்டையினுடைய மதில் சுவர்கள்லாம் வந்து இன்றைக்கும் காண கிடைக்குது. நன்றி, வணக்கம்.